கலிகம்பர் நாயனார் வரலாறு. கலிகம்பர் நல்லொழுக்க நெறிகளில் நின்று குடிமக்களை காக்கும் பெண்ணாகரம் தூங்கானை மாடத்து சிவன் மேல் கொள்ளும் பற்றை தவிர வேறு பற்று இல்லாத வணிகர் பெருமகனார் கலிகம்பர் சோற்ற முதுடன் பலகரிய முதும் அடியாருக்கு அமுது செய்வித்து அத்துடன் வேண்டிய பொருளும் தந்து வந்தார். தம்மனை தேடி வரும் சிவனடியாருக்கு மகிழ்ந்து வரவேற்று தவிசி அமர வைத்து அவரிடம் திருவடி வழிபாடு செய்வர். களத்தில் உள்ள நீரை மனைவி வார்த்திடவே அடியார் திருவடியை வணங்கி வழிபட்ட விண்ணரே அமுது படைப்பர். சில காலத்திற்கு முன் அவர் மனையில் பணியாளராக இருந்தவர் சிவனடியாராகிய கலிகம்பர் இல்லம் வந்திருந்தார். ஒவ்வொரு அடியாராவர் திருவடி வழிபாடு கடந்து வந்த பின் சிவனடியாராக இருந்த முன்னாய் பணியாளர் முறையும் வந்தது. திருவடி தொற்றி விளக்க கலிகம்பர் ஆயுதமனாரானால் அவர் மனைவியோ அவ்வடியாருக்கு நீர் வார்க்க தயங்கிவர். இதை கண்ட கலிகம்பருக்கு சினம் வெடித்தது. வந்த வரும் முன்னாளில் பணியாளராக இருந்தாலும் தற்போது அவர் சிவனடியாரே நீர் வார்க்க தயங்கிய மனைவியின் கையில் கலத்தை பறித்தார். வாள் எடுத்து அவள் கைகளை வெட்டி வீழ்த்தினார். தாமே அடியார்க்கு நீர் வார்த்தும் திருவடி விளக்கி வழிபாடு செய்தும் நடுக்கம் இல்லாமல் அடியாருக்கு அமுதிட்டு